ஒரு சாட்சி. ஆமென். அவங்க 19வது வயதில் தான் ரட்சிக்கப்பட்டார்கள். கேரளாவை சேர்ந்தவர்கள். தேவனை அறியாத ஒரு வைராக்கியமான ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அவர்கள் வழிபட்ட தெய்வத்துக்கு முன்பாக பயங்கர பக்தியாக வளர்க்கப்பட்டார்கள். 19வது வயதில் அவங்களுக்கு ஒரு தேடல், உண்மையான தேவன் ஒருவர் இருப்பார்னா அவர் என் கூட பேசணும், அந்த தெய்வத்துக்காக நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஜெபிக்க தெரியாது. ஆனால் இந்த ஒரு ஏக்கத்தோடு வாஞ்சியோடு இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் தகப்பனாரோடு டைரெக்டாக தெளிவாக பேசினார். நீ தேடுகிற மையான தேவன் நான் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பேசி அந்த இரவில் ஒரு அந்த வெளிச்சம், ரட்சிப்பின் வெளிச்சம் தகப்பனாருக்குள்ளே உண்டாகி அடுத்த நாளே ஊர் ஃபுல்லாக சொல்ல தொடங்கிட்டாங்க. ஆண்டவர் என்னை சந்தித்தார் சந்தித்தார் சொல்ல தொடங்கி அந்த ஊரில் எல்லாருமே இப்போ என் தகப்பனாரே அப்படியே ஒதுக்கிட்டாங்க. இவன் கிறிஸ்டியன் ஆகிட்டான் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. வீட்டாரும் இப்பொழுது பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த நாட்களில் அவங்க அதிகமாக தன்னுடைய ஆத்மாவில் பலன் கொள்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா, எங்கெங்கே மீட்டிங்ஸ் நடக்குதோ, கன்வென்ஷன்ஸ் நடக்குதோ, அந்த மீட்டிங்ஸுக்கெல்லாம் போய் 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 அங்கே கிடைக்கிற வார்த்தைகள் அதில் பலனடைந்து அங்கே ஏதாவது சாட்சி சொல்கிற நேரம் கிடச்சுன்னா அங்கே கர்த்தர் தன்மை சந்தித்ததை சாட்சியாக சொல்லுவார். அப்போ தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு தெருவுக்குள்ளே ஒரு 3 நாட்கள் கூட்டம் நடக்கிறது. கன்வென்ஷன் காலையிலையும் மாலையிலையும் இப்படிமா 3 நாட்கள். அந்த 3 நாள் கூட்டத்திலே எங்கள் அப்பா வந்து உற்சாகமாக ஃபஸ்ட்டு நாள் போகிறாங்க. எங்கள் அப்பா வீட்டில் என்ன கண்டிஷன்னா, ஒரு குறிப்பிட்ட மத்தியானத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு பிளேட்டில் வந்து சாப்பாடு அந்த டேபிளில் வச்சுருப்பாங்க. அது அப்பாக்குன்னு வைக்கிறது, கூட இருந்தெல்லாம் சாப்பிட முடியாது, தனியாக வச்சுருப்பாங்க, சாப்பிடணும். அந்த டைம் தாண்டிடுச்சுன்னா அந்த சாப்பாடும் கிடைக்காது. அப்போ இந்த கன்வென்ஷன் போயிட்டு மத்தியானம் அது முடிகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பொதுவாக கன்வென்ஷனில் சாப்பாடு கொடுப்பாங்க, அன்னைக்கு அந்த கன்வென்ஷனில் சாப்பாடும் இல்லை. முடிச்சு வீட்டுக்கு வரும்போது பயங்கர பசி, பயங்கர பசி. அப்போ அந்த பசியோடு வீட்டில் வந்து வரும்போதே ஒரு டவுட் இருந்துச்சு, ஏன்னா டைம் தாண்டிடுச்சு, கண்டிப்பாக பிளேட் இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஆசையோடு வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா நினச்சது போலவே அந்த டேபிளில் பிளேட் இல்லை, சாப்பாடு இல்லை. கிச்சனில் போய் எல்லா பாத்திரத்தையும் திறந்து பார்க்குறாங்க, எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டாங்க, எந்த சாப்பாடுமே இல்லை. ரொம்ப பசி, ஒரு பக்கம் டயர்டு, இன்னொரு பக்கம் பசி. அந்த இடத்துல ஆண்டவர் முறுமுறுக்கலை. ரூமுக்குள்ளே போனாங்க. அவங்க ரூமுக்குள்ளே ஒரு மண் பானையில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியை கொஞ்சம் ஒரு கப்பில் எடுத்துட்டு, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒன்று அனுமதிச்சிங்கன்னு கேட்காம, நீர் எனக்கு தந்த இந்த ஆகாரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னாங்களாம். எங்கள் தகப்பன் அந்த சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க, அவங்க அதை சொல்லும்போது அவங்க கண்ணீர் அந்த தண்ணியில் விழுமா. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் மீட்டிங்கு போகிறதுக்கு சரி கொஞ்சம் சீக்கிரமாகவே போகலாம், அதை சாப்பிடலை, சீக்கிரமாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்காக ஈவினிங் புறப்பட்டு போகிறாங்க. போகிறது ஒரு அந்த தெருவுக்குடைய அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு வீடு இருக்குது. அந்த தெருக்குள்ளே கால் வச்சதும் அந்த வீட்டிலேருந்து ஒருத்தர் இப்படி வெளியில் நின்று இப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் சும்மா இப்படி பார்த்துட்டு இருந்தார். எங்கள் அப்பா மேலே அப்படியே கவனத்தை வச்சு பார்த்துட்டே இருக்கிறார். பார்த்தவர் திடீர்னு எங்கள் அப்பா கிட்ட வந்து கைப்பிடிச்சு, எங்கே போகிற அப்படின்னு கேட்டார். எங்கள் அப்பா சொன்னாங்க, மீட்டிங் போகிறேன். மீட்டிங் தானே போகிறேன், இங்கே வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு அவர் வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறார். ஏற்கனவே ஊர் ஃபுல்லாக அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பா என்ன நினச்சிட்டாங்கன்னு, என்ன அடிக்கிறதுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லி அடிக்கப்பட ஆடு மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க. அவர் இழுத்துட்டு போகிறவர் வீட்டுக்குள்ளே போனவர் ஹால் தாண்டியாச்சு, ஃபஸ்ட்டில் அவருடைய ஃப்ரெண்டு ஹால் தாண்டியாச்சு, அடுத்து மெயின் ஹால் தாண்டியாச்சு, அடுத்து டைனிங் ஹாலில் கொண்டு போய் அந்த டைனிங் டேபிளில் உட்கார வச்சு, உட்கார இப்போ வாரேன் அப்படி சொல்லி கிச்சனில் போய் ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி அப்படி விரிச்சாராம். விரித்து கல்யாண வீட்டில் எத்தனை கூட்டு உண்டோ அத்தனை கூட்டையும் வச்சிட்டு இருந்தாராம். சோறு எடுத்து எங்கள் அப்பாவுக்கு டவுட் ஆயிடுச்சு, உண்மையிலே இவர் எனக்கு தான் சாப்பாடு தரணும். அப்போ அதை கேட்கலான்னு, ஐயா நீங்கள் முதல்ல நீ பேசுகிறது நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கிடைச்ச சாப்பாடை எதுக்கு ஒன்றுன்ட்டு கல்யாண வீட்டில் உள்ள குழம்பு பார்த்து, கேரளா சாப்பாடு 3 குழம்பு, பருப்பு, சாம்பார், ரசம். கன்னியாகுமரிக்காரங்க இருப்பீங்கன்னா அவங்களுக்கும் தெரியும் இல்லை. ஆவடி முடிச்சுட்டு கடைசியில் பாயசமும் இருக்குது. பாயசமும் குடிச்சு முடிச்சுட்டு அப்படி வயிறு திருப்தி ஆனதும் எங்கள் அப்பா இப்போ மெதுவாக கேட்டாங்க, ஐயா நீங்கள் ஆளை மாற்றி கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், உண்மையிலே எனக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும்னு தீர்மானிச்சிங்களான்னு கேட்கும்போது அவர் ஒரு சாட்சி சொன்னார். நேற்றைக்கு நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட ஒரு பொருத்தனை செய்ய சொன்னார். நாளைக்கு இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு மாலையில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ
அவன் நீ கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கேன். நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், யாருமே வரல. நீ தான் ஃபர்ஸ்ட் வந்த. அதான் உன்கிட்ட வந்து கேட்டேன், எங்க போறேன்? நீ மீட்டிங் போறேன்னு சொன்னதுனால தான் உனக்கு நான் இந்த சாப்பாடு வச்சேன். இப்போ எனக்கு திருப்தி ஆயிட்டு அப்படின்னாரு. எங்க அப்பாவுக்கு இப்போ அழுக வர தொடங்கிச்சு. அவர் என்ன தாராரோ ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, வரப்போகிறது மகிமையானதா இருக்க போகிறது. என்ன அவர் என்ன தாராரோ அதுதாங்க திருப்தி. இன்னைக்கு அவர் என்ன தந்தாலும் நமக்கு திருப்தியே வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. என்ன தந்தாலும் அதுல திருப்தி அடைங்க. கர்த்தர் என்ன தாராரோ. இந்த ஆண்டுல நீங்க பல காரியங்களை யோசித்து வச்சிருப்பீங்க. கர்த்தர் எனக்கு அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், எல்லாம் ரைட், ஓகே. ஆனா ஒரு தேவ பிள்ளை இந்த ஃபர்ஸ்ட்ல டிசைட் பண்ணிருங்க, ஆண்டவரே நீங்க என்ன தாரீங்களோ அதுதான்ப்பா எனக்கு திருப்தி. இந்த மைண்ட் செட்டோட நான் ஒவ்வொரு மந்தையும் சந்திப்பேன். ஆனா எனக்கு கூடுதலா வந்தாலும் பரவாயில்ல, குறைவா இருந்தாலும் என் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட காரியம் நடந்தாலும் எனக்கு அது பரவாயில்ல, எனக்கு எப்படிப்பட்ட வாசல் தந்தா பரவாயில்ல. காரணம் எனக்கு தெரியும், அவர் திறக்கிறது எனக்கு திருப்தியாய்தான் இருக்கும். அவர் திறக்கிறது எனக்கு திருப்தியாய்தான் இருக்கும். அவர் கரத்திலிருந்து எனக்கு திருப்தியானது வரும். எனவே அவர் கரத்தை பாருங்க. அவர் கரத்தை விட்டுட்டு வேற எந்த கரத்தையும் பார்க்காதீங்க. அவரே நோக்கி இருக்கிற கண்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவரே நோக்கி இருக்கிற கண்கள் ஒரு நாளும் தலை குனிந்து போக விட மாட்டார். எந்த பக்கம் வாசல் அடைபட்டாலும் எனக்காய் அந்த பக்கம் வாசல் திறந்தே இருக்கும் என்று நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா என் கண்களையே